ஹாய். ஸோ நான் ரீசென்ட்டா வந்துட்டு நரசிம்மன் எழுதின பஹ்ருலி வாசிச்சிருந்தேன். என்னால வந்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்குள்ளலாம் வந்து இந்த புக்க பத்தி பேசி முடிக்கவே முடியாது. கண்டிப்பா இதுக்கு வந்து மணிக்கணக்கா பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தகத்த வந்து நான் வந்து ஒரு 2, 3 வாரம் வாசிச்சேன். ஏன் அப்டின்னா வந்து, என்னால வந்து இந்த கேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ணாம என்னால இருக்க முடியுமா? அப்டின்னு என்னால யோசிக்கவே முடியல. எனக்கு வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டிங்கிற மாரி இருந்தது. அதனால இழுத்து, இழுத்து, இழுத்து எப்டியோ வந்துட்டு ஒரு 3 வாரம் வாசிச்சேன். ஆனா முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே என்னால வந்துட்டு கோமதியா இருக்கட்டும், இல்ல மாயக்கண்ணனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்ம மாதவன் சார், இவங்கள தாண்டி வந்து என்னால வந்துட்டு போக முடியும் அப்டின்னே தெரியல. இவங்கலாம் வந்து ரெண்ட் ஃப்ரீயா வந்துட்டு மண்டைக்குள்ள இருந்துட்டே இருக்க போறாங்க. அது வந்து ஐ அம் வெரி, வெரி, வெரி ஷூர். இந்த வீடியோ வந்து இட்ஸ் நாட் வந்துட்டு ஒரு பரிந்துரையோ, இல்ல வந்து நீங்க வாசிங்க அப்டிங்கிற மாதிரியான வீடியோ கிடையாது. இது வந்துட்டு ஃபுல் ஆன் ஃபுல் பஹ்ருலி அப்ரிசியேஷன் வீடியோ அப்டின்னு சொல்லலாம். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் இந்த புக்ல. ஏன்னா வந்துட்டு இது வந்து பியூர் அப்ரிசியேஷன் வீடியோ. எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ இது. இந்த புத்தகத்த வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 விஷயம். மறுபடியும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்துட்டு ரேவதி வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருவா. வந்த பிறகு அவங்க கணவன் வந்து மறுபடியும் வந்து கூப்பிடுவாரு. இந்த மாரி நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணல. நம்ம திரும்பி நம்ம வாழ்க்கைய வந்துட்டு வேற எங்கேயாவது போய் கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்ப ரேவதி வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க. நீங்க வந்துட்டு என்ன விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு இப்ப வரீங்க. ஓகே. நான் இதே மாதிரி போயிட்டு வந்தா உங்களால என்ன ஏத்துக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த பதிலும் இருக்காது. அந்த மௌனம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் புரிஞ்சுகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இறைவிங்கிற படத்துல வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி ஓகே. கோவலன் போயிட்டு வந்தாங்க. கண்ணகி ஏத்துக்கிட்டாங்க. கண்ணகி போயிட்டு வந்தா கோவலன் மறுபடியும் ஏத்துப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். இந்த 2 கேள்வியும் வந்துட்டு மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்மளோட பஹ்ருலிய. இன்னும் சொல்லப்போனா, அ இத விட வந்துட்டு ஒரு நல்ல டேக் அதாவது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா வந்துட்டு யாருமே பவுண்டரியோ, லைன்ஸையோ கிராஸ் பண்ணாம ஒரு பியூட்டிஃபுல்லா எழுத முடியும் அப்படின்னா வந்துட்டு, அது நம்ம நரசிம்மனால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டேக் ஆன் சிலப்பதிகாரம். அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸா இருக்கும். லைக் 2 சிலப்பதிகாரத்தையும் இதையும் பார்த்தீங்கன்னா. அதுல வந்துட்டு மதுரை வந்து நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாரி வெட்டான சிச்சுவேஷன்லாவே எழுதியிருப்பாரு. அதாவது ஒரு நல்ல மழைக்காலம். ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஈரத்தன்மை இருந்துட்டே இருக்கும் இந்த கதையில. அது மாரி வந்து பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒரு மாரி எக்ஸாக்ட் ஆப்போசிட் நரேட்டிவ்ஸா இருக்கும் 2மே. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவ்ளோ அழகா வந்திருக்கு. அவரு இத நெனச்சு தான் எழுதினாருன்னு நெனைக்கிறேன். பட் அவர் நெனச்சது வந்து அப்படியே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒரு புத்தகம் வந்து நம்மள்ட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்துட்டு 2 கேரக்டர் இருக்காங்க. கோமதின்னு ஒருத்தர், வந்து மாயக்கண்ணன் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆசிரியர்களா இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம், திருமணம் நடக்குது. ஒரு மாரி கோலாகலமா நடக்குது. இந்த ஊர்லயே வந்து யாரும் பார்க்காத திருமணம் இவங்க 2 பேரோடதும். நம்ம வந்துட்டு கண்ணகி கோவலனுக்கும் இப்படிதான் நடக்கும். நம்மளுக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அவங்க யானை மேல வரதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு பியூட்டிஃபுல் போயட்ரியா குடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவளோட அழகா இருக்கட்டும், இவங்க அழகா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து அழகுக்கு வந்து மிச்சமில்லாத ஒரு 2 பேர் வந்துட்டு ஊரறிய வந்து கொண்டாட்டமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பண்ணிட்டு இப்ப மாயக்கண்ணனோட ஸ்கூலுக்கே வந்துட்டு இவங்களையும் வந்து டீச்சரா சேர்த்துருவாங்க கோமதியும். ஸோ இப்படி ஒரு மாரி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட்டா இருக்கும். அவங்க திருமணமா இருக்கட்டும், இல்ல காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், ரொம்ப அற்புதமா அமேசிங்கா ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ கவிதையா இருக்கும் அவங்களோட அந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜ். அவ்வளோ வந்து காதலோட, ஒரு மாரி மரியாதையோட, பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஸ்டார்ட்டா இருக்கும். எப்ப பிரச்சனை அப்படி ஆரம்பிக்கும்னா வந்துட்டு, கதையில வந்துட்டு லீலாவதி தோழர் ஓட மரணத்த பத்தி பேசியிருப்பாரு இந்த இடத்துல. அந்த மரணத்துல தான் வந்துட்டு கதையே ஆரம்பிக்குது. அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியோ, இதுக்கப்புறமோ வந்து யாருமே அந்த மரணத்த பத்தி பேசினாங்களான்னு தெரியல. ஒரு மத்தவங்கள வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்மள வந்துட்டு ஒரு விஷயம் பண்றோம் இல்லையா? அதாவது வந்து நம்ம பொதுமக்களுக்காக வந்து ஒண்ணு யோசிச்சு பண்றோம் இல்லையா? அது எல்லாராலயும் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து ஒரு பொது வாழ்க்கை ஈடுபாட்டுல இருந்துமே வந்துட்டு உயிர குடுக்குற அளவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறது வந்து வாசிக்கும்போதே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. கதை வந்து அங்க தான் ஆரம்பிக்குது. அவங்க மரணத்தன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, இவரு மாயக்கண்ணன் வந்துட்டு அவர் தான் வந்து அந்த ஸ்கூலே அவருதான் அந்த மாரி வச்சுக்கோங்க. அந்த மாரி ஒரு பெரிய ஆளு. ஒரு ராஜா. அவரோட புல்லட் சத்தத்த கேட்டாலே வந்து நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்ப வரைக்கும் வந்து அந்த புல்லட் சத்தம் எங்க கேட்டாலும் வந்து மாயக்கண்ணன் தான் ஞாபகம் வராரு. அந்த மாதிரி இது இருந்தாரு. பியூட்டிஃபுல் நரேட்டிவ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ராஜா அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல இருக்கும். அப்படிதான் அவரு மாயக்கண்ணன். ஒரு ராஜா. ஸோ அவரு வந்து இந்த கல்யாணத்துக்காக லீவ்ல போயிருப்பார் இல்லையா? இந்த கேப்ல வந்து அந்த ஹெச்எம் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு, வேற ஒருத்தர் மாதவன் ஒருத்தர கூட்டிட்டு வந்து ஏஹெச்எம் ஆக்கிடுவாரு. அந்த ஏஹெச்எம் போஸ்ட் நியாயமா வந்து நம்ம மாயக்கண்ணனுக்கு வர வேண்டியது. இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி அரசியல் இருக்க தானே செய்யும். பண்ணிடுறாங்க. ஸோ இவரு வந்து மாயக்கண்ணனால அத ஏத்துக்கவே முடியாது. அந்த ஆதங்கம் அவரால வந்து யார்கிட்ட காட்டுறதுன்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எமோஷன்ஸ வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ ஈஸியா வந்து பீப்பிளால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மாயக்கண்ணனும் அப்படிதான். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பாவமா இருந்தது.
இத தாண்டி வந்து அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் நட்பு வட்டாரம் இருக்கு. இந்த புத்தகத்த வந்து நீங்க வந்து ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருக்காங்களா? இல்ல ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருக்காங்களான்னு நம்மளால 2 உலகத்தையும் வந்துட்டு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. எனக்கு வந்து ஆண்கள் உலகமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நட்பு வட்டாரமா இருக்கட்டும், அவர் ஒரு டீ குடிக்கிறதுக்கு உட்கார்றாங்கல்ல, அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து அவங்க ஹோல் குரூப் மேலயும் வந்து ஒரு ஒரு தீரா பற்று உருவாற மாரி இருந்தது. அவங்க பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ஸ். நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து சிரிச்சுட்டு இருப்போம் உட்காந்து. நம்மளும் அந்த பக்கத்துல வந்து ஒரு சேர் போட்டு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுட்டே அவங்க அவங்க பேசுறத கேட்கிற மாரி இருந்தது. அத வாசிக்கும்போது. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த மாரி ஒரு நட்பு வட்டாரம். அதுல கூட வந்து இவரால ஷேர் பண்ணிக்க முடியல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதுதான் நட்புங்கிறது இல்லையா? எவ்வளோதான் அவரு நம்மள்ட்ட இருந்து மறைச்சாலும் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு, அவரு ஏன் கோவமா இருக்காருன்னு வரைக்கொண்டு முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுது நண்பர்களுக்கு. அதுல வந்து மெயினா வந்து தேவான்னு ஒருத்தர். தேவா வந்துட்டு கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தேவா கண்டிப்பா வேணும். ஏன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனைய சொல்லாம நம்ம நண்பனுக்கு தெரியுது. அவன் வந்து அந்த பிரச்சனைய வந்து சொல்லாம தீர்க்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்படிங்கிற மாரி ஒரு நண்பர் தேவா. கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தேவா வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு நட்பு, ஒரு கல்யாணம், ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு ஒரு அந்தஸ்து, ஒரு எல்லாமே இருக்கிற ஆள் கிட்ட இருந்து ஒரு விஷயம் பறிக்கப்படுது அப்படிங்கிறது சும்மா எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. அந்த கோவம் எல்லா இடத்துலயும் வெளிப்பட்டுட்டே இருக்கு. மாதவன் மேல ஒரு தீரா பகை வந்து மனசுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கு. அது வந்து ஒரு தீயா வளர்ந்துட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கோமதி ஸ்கூலுக்கு போனதுல இருந்தே வந்துட்டு மாதவன் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு இவளுக்கு. இவன் என்னதான் வந்துட்டு கணவனுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலுமே, அத தாண்டி அவர் தமிழ் மன்றத்துக்கு ஒரு உதவி செய்றாரு. மாணவர்களுக்கு ஒரு உதவி செய்றாருங்கும்போது வந்து கோமதிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவர் மேல வந்துட்டு என்ன சொல்ல ஒரு ஒரு நட்போ, ஒரு அட்ராக்ஷனோ வருது. நேச்சுரலான திங் தான் அது. ஏன்னா வந்து முன்னாடில இருந்தே வந்துட்டு எல்லாராலயுமே வந்துட்டு ஒரு ஒரு மாரி சொல்லப்பட்டுட்டே இருக்கு. இவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது மாதவன் லீவ்ல போயிடுவாரு. ஸோ சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வேறா இருக்கட்டும், மறுபடியும் மறுபடியும் அந்த பேர கேட்டுட்டே இருப்பா அவ. மாதவன் சார் இப்படி, மாதவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கூட இருக்க டீச்சர்ஸும் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்ட்ட பேசவே மாட்டாரு. அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அவ்ளோ பெரிய ஆளா அவ? அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாவே தோணும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் தான் வந்துட்டு கோமதிக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. அப்படி வரும்போது அவர மீட் பண்ணும்போது வந்துட்டு, அவர் பையில வச்சிருக்க பேனா வந்து அவங்க அப்பா வச்சிருக்காரு. அதே மரப்பேனா வச்சிருப்பாங்க. ஸோ இத பார்த்தோனே இவளுக்கு வந்துட்டு யாருமே தெரியாத ஊர்ல ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அவ ஆல்ரெடி வந்து அவங்க வீட்ட ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன கனெக்ஷன் வருதே அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த பற்று அங்க தான் ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன் இவளுக்கு. மாதவன் மேல. ஸோ இது வந்து ஜெனரலாவே நம்மளுக்கு ஒருத்தர பார்ட்னருக்கு ஒருத்தர பிடிக்கலன்னா நம்மளுக்கும் பிடிக்காம தான் போயிடும். ஒரு நண்பர்களா இருக்கும்போது அது கரெக்ட். ஆனா வந்துட்டு மாயக்கனவும் அதான் எதிர்பார்த்தான் கோமதி கிட்ட இருந்து. எனக்கு ஒரு ஆள பிடிக்கலன்னா உனக்கும் பிடிக்கக் கூடாது தானே! அதானே நேச்சுரலான இது. ஆனா வந்துட்டு இவளுக்கு அப்படி இல்ல. இவளுக்கு வந்து எனக்குன்னு ஒரு தனி சிந்தனை இல்லையா? இவ வந்து ரொம்ப சுதந்திரமா வளர்ந்தவ. ரொம்ப தைரியமா வளர்ந்தவ. அதனால வந்து எனக்குன்னு தனி வெறுப்புகள் இல்லையா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள இவ இருப்பா. மாயக்கண்ணன் எதிர்பார்க்கிறதும் நம்மளால தப்புன்னு சொல்ல முடியாது. கோமதி சைடும் நம்மளால தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து இன்னும் சொல்லப்போனா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட்டோ, லவ்வோ வந்து எந்த இடத்துலயுமே அவ வந்து விட்டு குடுத்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வந்துட்டு, அந்த மாதவன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுருவா. கூப்பிட்ட உடனே இவளுக்கு வந்து சுருக் அப்படின்ரும். ஏன்னா வந்துட்டு, மாதவன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டான்னு இவளுக்கு கஷ்டமா இருக்காது. ஐயோ! நம்ம கணவரையும் பேர் சொல்லி கூப்பிட்டுருவாளோ! அப்படிங்கிற ஒரு பயம் வந்து சுருக் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணும். அந்த தோணல் தான் வந்துட்டு அவ மாயக்கண்ணன் மேல வச்சிருக்க காதலுக்கும், ரெஸ்பெக்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு கடத்தப்படுற இடமா அதுதான் நான் பார்க்குறேன். எந்த இடத்துலயுமே வந்துட்டு அவ மாயக்கண்ணன விட்டு குடுத்ததே கிடையாது. எந்த இடத்துலயுமே. அவளுக்குமே அதுதான் தோணிட்டே இருக்கும். நம்ம நம்ம கணவருக்கு பிடிக்கல. நம்ம கணவர கோவப்படுத்திறக் கூடாது. அவர எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் இழக்கிற மாரி செஞ்சுறக் கூடாதுங்கிறது அவளோட எண்ணமுமா இருக்கும். பட் எல்லா இடத்துலயுமே அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா? அவள இருக்க 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 வந்துட்டு இவ வந்து தள்ளி 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 தான் போயிட்டு இருக்கா. ஒரு சாதாரணமா வந்து பேசி கம்யூனிகேஷன்ல முடிக்க வேண்டிய பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. ஒரு இடத்துல வந்து மாயக்கண்ணன் ரியலைஸ் பண்ணிடுவான். நம்ம இருக்க 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 வந்து நம்ம நம்ம கையிலேருந்து அவ போயிடுவா அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணிடுவான் ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரிவு வரும். அதாவது தேவா கல்யாணம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செப்பரேஷன் இருக்கும். அந்த செப்பரேஷன்ல வந்து கோமதிக்கு வந்து அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஒரு 2 பக்கம் தான் அவங்க அம்மாவோட பேசுறது வரும். ஒரு மாரி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுருவாரு அவங்க அம்மாவ அந்த இடத்துல. அந்த கான்வர்சேஷன எல்லாருமே கண்டிப்பா வாசிச்சே ஆகணும். அவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு அட்வைஸா இருக்கட்டும், இதுக்கு மேல வந்து ஒரு அம்மாவா வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து இத விட பெட்டரான வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மொமெண்ட் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட் இது. இத நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இது வந்து கண்டிப்பா வாசிக்க வேண்டிய இடம். வாசிச்சா உங்களுக்கு ஒண்ணு தோணும் இல்லையா? நான் இப்ப சொல்லி அத வந்து நான் உங்கள ஓவர் ஷேடோ பண்ண விரும்பல. யூ ஹேவ் டூ ரீட் திஸ். சச் அ பியூட்டிஃபுல் ரைட்டிங் அந்த இடத்துல. இதெல்லாமே தாண்டி ஒரு நாள் வந்துட்டு கோமதி இவர விட்டுட்டு மாதவனோட போயிட்டு வந்துருவா. அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அத எழுதவும் மாட்டாரு. அது தெரிஞ்சுக்கவும் வேணாம். கோமதிய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு அது அது எழுதாம விட்டது வந்துட்டு லைக் நம்ம வந்து நரசிம்மனாக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். எழுதாம விட்டது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான இது. ஒரு எனக்கு வந்து இந்த ஹோல் புக்லயுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா,
அவரு ஒரு ஒரு நுண்ணுணர்வுகளையும் வந்து டீட்டெயில்டா எழுதியிருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புளிய வந்துட்டு கடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த புளிப்பு ஏறுன இதுல வந்து ரகரம் வராம இருக்கும். அத மொதற்கொண்டும் பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பாரு. அந்த இடம் நான் வாசிச்சு காட்டுறேன். "சொல்லிட்ட சிரிப்பா, நானும் சிரிப்பேன்ல" என புளிப்பின் கடியில் ரகரம் வராமல் சிரித்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து ஒருத்தரால வந்துட்டு ஒரு ஹியூமன் எமோஷன்ஸையும், கேரக்டர்ஸையும் வந்து நோட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. நான் புக் ஃபுல்லா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ அவ்வளோ டீட்டெயிலிங் லைக் சும்மா அத எழுதிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு இடம் இந்த புக்லயே வந்து எனக்கு ஃபேவரட்டான இடம் இதுதான். "தேர் அவ்வளவு பிரம்மாண்டம் என்றால், கடந்த பின்னும் அதன் நிழல் நெடுநேரமாய் கடக்கும் அல்லவா? அப்படி கடந்து கொண்டிருந்தன நாட்கள்" அப்படின்னு எழுதியிருக்காரு. ஐயோ! அப்படிங்கிற மாரி இருந்தது. ஹோல் புக்குமே வந்துட்டு ஒரு கவிஞர் கதை எழுதியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபீல் ஆயிட்டே இருக்கும் ஹோல் புக்ல. பஹ்ருலி மொத்தமாவே ஒரு கவிதை தான் அப்படிதான் சொல்லுவேன் நானு. கதையா வந்துட்டு சச் அ பியூட்டிஃபுல் இது. இந்த இடம் நான் சொன்னேன் இல்லையா? ரெஸ்பெக்ட் ஃபீல் ஆச்சுன்னு. அதே மாரி வந்துட்டு இந்த மாரி வந்து பிரச்சனைகள வந்துட்டு எதுவுமே வந்து மயக்கனன் வந்துட்டு தேவா கிட்ட ஷேர் பண்ணாம இருப்பான். கடைசியில ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அதையும் ஷேர் பண்ண மாட்டான். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து நம்ம மனைவி கோமதிய வந்து அவன் தப்பா நெனச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த இடம் வந்துட்டு எனக்கு வாயக்கனன் மேல ஒரு பெரிய பெரிய மதிப்பு வந்தது. இதுதானே ஒரு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். நம்ம மனைவிய எந்த இடத்துலயும் விட்டுக் குடுத்துறக் கூடாது அப்படிங்கிறது தானே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ முடிவு என்னங்கிறது நம்மளுக்கு முதல்லயே தெரிஞ்சிரும். ஸோ அந்த முடிவ நோக்கி தான் கதை போகுது அப்படிங்கிறதும் தெரியும் நம்மளுக்கு. அந்த முடிவு வந்துர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 இடமா நம்மளுக்கு பதட்டமா இருக்கும். கதை முடிஞ்சா வந்து நம்மளுக்கு என்ன எண்டிங்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இத வந்து கான்ஷியஸா தான் வச்சிருக்காரு எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் ஒரு என்ன சொல்றது? ஒரு ரீடரா வந்து என்னால வந்துட்டு அந்த இடத்த வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. பியூட்டிஃபுல் எண்டிங். அவரு திருவிழாவ பத்தி எழுதியிருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஜல்லிக்கட்ட பத்தி எழுதியிருக்கிறதா இருக்கட்டும். ஓ மை காட்! நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கண்ணு முன்னாடி வந்துட்டு என்ன அதோட பின்னணியில என்ன நடக்குது? அதோட பிரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே வந்து ஒரு மாரி பியூட்டிஃபுல்லா நம்ம மதுரையில இருந்துட்டு ஜல்லிக்கட்ட பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்போம்ல, அந்த மாரி இருந்தது. அண்ட் நான் வந்து அழகர் ஆத்துல இறங்குறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த கொண்டாட்டத்த பேஜ்ல கொண்டு வந்துட்டாரு அவரு. தண்ணி மேலருந்து தெளிக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். நான் வந்து கதைய ரிவீல் பண்ணலன்னு நெனைக்கிறேன். பட் டூ ரீட் இட். அதாவது வந்துட்டு இது கண்டிப்பா வந்து வாசிக்க வேண்டிய புத்தகம் எல்லாருமே. நான் வந்து இத படிச்சுட்டு நான் இதுவரைக்கும் ஒரு 10 பேர்ட்டயாவது வாசிங்க, வாசிங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஃபேவரைட் ஆயிடுச்சு. இன்னும் கூட வந்து எனக்கு இதுல பேசுறதுக்கோ, பாயிண்ட்டோ நெறைய இருக்கு. ஏன்னா எவ்ளோ நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல. எல்லாத்துலயும் வந்து மார்க் பண்ணி, மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்துட்டு இது என்ன சொல்றது? இது நீங்க வாசிச்சு உங்களுக்கு வந்து இது ஃபீல் ஆனா தான் வந்துட்டு இட் வில் பி எ பியூட்டிஃபுல் ரீட். சச் அ லவ்லி ரீட். எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் பிகேம் சோ க்ளோஸ் டூ மை ஹார்ட். நான் வந்து நரசிம்மனோட அடுத்தடுத்த படைப்புகள்னு வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு என்னால ஐ கான்ட் ஸ்டாப் வித் ஒன் அப்படிங்கிற மாரி இருந்தது அவரோட ரைட்டிங். பியூட்டிஃபுல் ரைட்டிங், பியூட்டிஃபுல் லைக் ஸ்டோரி லைன் அண்ட் எக்ஸிகியூஷன் அமேசிங்கா இருக்கு. டோன்ட் மிஸ் திஸ். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா முடிக்காம வைக்கவே முடியாது. நானும் இழுத்து இழுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு முடிய வேண்டாம் அப்படிங்கிறதுனால. பட் யூ கான்ட் கீப் இட் டவுன். அந்த மாரியான புக் இது. சச் அ பியூட்டிஃபுல் ரீட். டோன்ட் மிஸ் திஸ். தேங்க் யூ.